அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா மரபு சொற்கள். முதல்ல நம்ம மரபு சொற்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதோட டெஃபினிஷனை பார்க்கலாம். மரபுனா என்னன்னு பார்க்கலாம். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. மேம் ஏதோ படிக்கிறீங்க மேம், ஆனால் ஒன்றுமே புரியல மேம், அப்படி தானே? சரி வாங்க பார்க்கலாம். நம் முன்னோர்கள்னா யாரு? நம்மளுடைய தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய தாத்தா பாட்டி, அந்த மாதிரி வழி வழியா வந்தவங்க என்ன பண்ணாங்க? அந்த காலத்திலேயே ஒரு பொருளை இந்த சொல்லுல தான் சொல்லணும், இந்த பேர் வச்சுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. சரிங்களா? அதே சொல்லுல தான் நம்மளும் இப்ப பயன்படுத்திட்டு வர்றதுதான் என்னது மரபு அப்படின்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்லி வச்சுட்டு போனாங்களோ அதையே நம்மளும் ஃபாலோ பண்றதா என்னன்னு சொல்றோம் மரபு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா குயில் கூவும் அப்படின்னு சொல்றோம். குயில் கூவும், குயில் கத்துது அப்படின்னு சொல்றோமா? இல்ல, குயில் கூவும் அப்படின்னு சொல்றோம். அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க? அது கூவுது அப்படிங்கறது தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணி என்ன சொல்றோம் குயில் கூவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதான் என்ன சொல்றோம் மரபு அப்படின்னு சொல்றோம். சரிங்க மேம், இந்த மரபு சொற்கள்ல நமக்கு லெசன்ல எத்தனை மரபு சொற்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5 வகையான மரபு சொற்கள் கொடுத்திருக்காங்க. எத்தனை வகை? 5 வகையான மரபு சொற்கள் கொடுத்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல ஒலிமரபு சொற்கள். ஒலின்னா என்ன? சவுண்டு. சரியா? விலங்குகளும் சரி பறவைகளும் சரி, எப்படி அதோட சவுண்ட் இருக்கு, அதுக்கு என்ன பேர்ல நம்ம சொல்வோம், அதுதான் இந்த ஒலிமரபு சொற்கள். அடுத்தது விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். விலங்குகளோட இளமை பெயர் அப்படின்னா அது குட்டியா இருக்கும் இல்லையா? ஆடா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும், அது குட்டியா இருக்கிறப்ப அதுக்கு ஒரு பேர் சொல்வோம். சரிங்களா? அதுதான் விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். அடுத்தது வினை மரபு சொற்கள். வினைனா என்னம்மா? வினைனா ஒண்ணும் கிடையாது, ஒரு செயலை செய்யுது. இங்கிலீஷ்ல என்ன சொல்வோம்? வேர்ப் அப்படின்னு சொல்வோமா? அம்மா ஒரு ஆக்ஷனை செஞ்சோம் அப்படின்னா அதை வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இங்க தமிழ் என்ன சொல்றோம்? அதை வினை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம சொல்வோமா தண்ணி குடிச்ச மேம் அப்படின்னு சொல்லுவோமா? அதான் நீர் குடித்தான். பால் குடிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது, பால் பருகினான் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அவங்க எப்படி சொல்லி வச்சுட்டு போனாங்க அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்றதா என்னது மரபு. வினை மரபு சொற்கள் பார்த்துட்டோம். அடுத்தது என்னது? 4வது என்ன? தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். இலையை எப்படி சொல்வோம், ஓலையை எப்படி சொல்வோம், அது எதுக்குன்னு ஒரு பேர் வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூச்சிகள் பறவைகள் விலங்குகள், அதோட இருப்பிட மரபு சொற்கள். சரியா? அது இப்ப விலங்குகள் இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி வீடு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆடு இருக்கிற இடத்துக்கு என்ன பேரு, மாடு கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு என்ன பேரு, யானைங்கள்லாம் இருக்கும் அதுக்கு என்ன பேரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இதை பார்க்கலாமா டீட்டெயிலா? ஃபர்ஸ்ட் ஒலிமரபு சொற்கள். ஒலிமரபு சொற்கள்ல நம்ம ஏற்கனவே என்ன சத்தம் லெசன்ல பார்த்தோமா, எது எது எப்படி எப்படி சத்தம் போடுது அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணிக்கோங்க. அத குரங்கு என்ன பண்ணும்? அலப்பும். குரங்கு என்ன பண்ணும்? அலப்பும். பாருங்க, குரங்கு அலப்பும். குயில் கூவும். ஆடு கத்தும். சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும்னு சொல்லலாம், கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். நாய் குரைக்கும். புலி உருமும். யானை பிளிரும். ஆந்தை அலரும். மயில் அகவும். பாம்பு சீரும். சரிங்களா? குரங்கு அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும், இல்லைன்னா என்ன பண்ணும்? முழங்கும். நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், மயில் அகவும், பாம்பு சீரும். அடுத்தது இளமை பெயர். அதோட இளமை பெயர் மரபு சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டு குட்டி. நம்ம ஆடு சின்னதா இருக்கிறப்ப என்ன சொல்லுவோம்? அது பேரு ஆட்டு குட்டி. கோழி என்ன சொல்லுவோம்? கோழி குஞ்சு. குதிரை குட்டி. குரங்கு குட்டி. சரிங்களா? ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, குரங்கு குட்டி. கோழி என்ன சொல்லுவோம்? கோழி குஞ்சு. மான் கன்று. மான் குட்டின்னு சொல்லக்கூடாது, மான் கன்று. நம்ம சொல்வோமா யானை குட்டி போதும் மேம் அப்படின்ட்டு? யானை கன்று. சிங்க குருளை. புலி பரல். கீரி
பிள்ளை. புலிக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது, புலி பரல் அப்படின்னு தான் சொல்லணும். புலி பரல். கீரி பிள்ளை, அணிர் பிள்ளை. மேம் அணில் குட்டி போதும் மேம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லாத, அணிர் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சிங்க குருளை, புலி பரல், கீரி பிள்ளை, அணிர் பிள்ளை, யானை கன்று. அடுத்தது வினைமரபு சொற்கள். வினைனா என்னன்னு சொல்லணும் மேம், ஆல்ரெடி ஒரு செயலை செய்யறது தான் என்னன்னு சொன்னோம், வினை அப்படின்னு சொன்னோம். இப்போ அம்பு எய்தார், அம்பு விடுறதுக்கு பேர் என்ன, அம்பு எய்தார். ஆடை நெய்தார். சரியா? ட்ரெஸ் தைக்கிறாங்க, ட்ரெஸ் செய்யறாங்கன்னா அதை என்ன சொல்லுவோம், நெய்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஆடை நெய்தார். பூ பறித்தால், நம்ம அந்த வேர்டு யூஸ் பண்றோமா, பூ பறிச்சாங்க அப்படின்னு சொல்லி, பூ பறித்தால். மாத்திரை விழுங்கினான், நம்ம என்ன சொல்லுவோம், முழுங்கினான் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, மாத்திரை விழுங்கினான், இதுதான் சரியான வார்த்தை. நீர் குடித்தான். சோறு உண்டான். சோறுங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் மேம், சாதம் சாப்பிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோறுங்கிறது தான் உண்மையான தமிழ் வார்த்தை. சரிங்களா? சோறு உண்டான். கூடை முடைந்தார். சரியா? கூடை பின்றது அப்படின்னு சொல்லுவோமா, அதுக்கு என்ன பேரு, கூடை முடைந்தார். சுவர் எழுப்பினார். சுவர் கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவோமா நம்ம எல்லாம், அதை அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், சுவர் எழுப்பினார். முறுக்கு தின்றால். முறுக்கு தின்றால். பால் பருகினான். பால் என்ன சொன்னோம், பருகினாள் அப்படில பருகினான், அந்த மாதிரி பால் பருகுதல் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது தாவரங்களோட உறுப்பு பெயர் மரபு சொற்கள். சரிங்களா? இப்போ மா, பழா, வாழை, இதோட இதெல்லாம் என்ன சொல்லுவோம், இலை அப்படின்னு சொல்லணும். மா இலை, பலா இலை, வாழை இலை அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஈச்சம் ஓலை. சரிங்களா? ஓலையில சொல்லணும். ஈச்சம் ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை, இதெல்லாம் என்ன சொல்லணும், ஓலை அப்படின்னு சொல்லணும். கம்பு தட்டை, கேழ்வரகு தட்டை, சோள தட்டை. பார்த்திருக்கீங்களா கம்பு தட்டையெல்லாம்? ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க. அத தட்டை அப்படின்னு சொல்லணும். நெல் தாள், புல்லையும் என்ன சொல்லணும், தாள் அப்படின்னு சொல்லணும். திணையும் தாள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு. பிஞ்சு அப்படின்னா அந்த காய் சின்னதா வரும் இல்லைங்களா, அப்ப என்ன சொல்லணும், அத பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. இந்த வெள்ளரி பிஞ்சு அப்படிங்கறத நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. சரிங்களா? அடுத்து பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், இதோட இருப்பிடம், அதோட வாழிடத்தை என்னன்னா சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாம். கரையான் புற்று. சரியா? நம்ம செல் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோமா, அததான் கரையான் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்லணும், புற்று அப்படின்னு சொல்றோம். மாட்டு தொழுவம். மாடெல்லாம் கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு என்ன பேரு, தொழுவம் அப்படின்னு சொல்லணும். கோழி பண்ணை. கோழி நிறைய இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன சொல்லணும், அத கோழி பண்ணை. சிலந்தி வலை. சிலந்தி வலை. நண்டு வலை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. லைய தப்பா போட்டுறாதீங்க. இதுக்கு எந்தலா வருது, இதுக்கு எந்தலா வருதுன்னு பார்த்துக்கோங்க. நண்டு வலை, சிலந்தி வலை. சரிங்களா? ரெண்டுமே வலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆட்டு பட்டி. ஆடெல்லாம் கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு, ஆடெல்லாம் இருக்கிற இடத்துக்கு என்ன சொல்லுவோம், ஆட்டு பட்டி. குதிரை எல்லாம் நிறைய குதிரை இருக்கிற இடத்துக்கு என்ன சொல்லுவோம், குதிரை கொட்டில் அப்படின்னு சொல்லுவோம். குதிரை கொட்டில். அடுத்து குருவி கூடு. குருவி கூடு. எலி வலை. இங்க பாருங்க, இங்க எலி வலைன்னு இருக்கு, இங்க நண்டு வலைன்னு இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். எலி இருக்கிற இடத்துக்கு வலைன்னு தான் பேரு. நண்டு எல்லாம் நிறைய இருக்கிற இடத்துக்கு என்ன பேரு, அதோட இருப்பிடத்துக்கு நண்டு வலை அப்படின்னு சொல்லணும். யானைங்கள்லாம் அதிகமா இருக்கிற இடத்துக்கு என்ன சொல்லுவோம், யானை கூடம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? யானை கூடம். ஓகேவா? இதை கத்துக்கிட்டோமா? மரபுனா என்னன்னு பார்த்தோம். மரபுல 5 வகை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தோம். அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதுக்குண்டான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம், கொஸ்டின் ஆன்சர்ஸ் 1 மார்க்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா?